இடுப்பு வலி, முதுகு வலி, மூச்சு பிடிப்பு எல்லாத்துக்குமே தீர்வு கேட்டிருந்தீங்க. சூப்பரான ஒரு பாட்டி வைத்தியங்க. ரொம்பவுமே எஃபெக்டான இந்த மெத்தடை வீட்லேயே ஈஸியாக சூப்பராக நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு குக்கிங் தமிழ் சமையல். முதல்ல அதுக்கு தேவைப்படுறது சுக்கு. சுக்கு இது மாதிரி நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. இது ஒரு பீஸ் 10 ரூபா. சுக்குப்பொடி பவுட்ரு பண்ணியே விற்கிது. நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இடித்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறதுக்கு மட்டும் இதை பயன்படுத்தாமல் நீங்கள் சுக்கு எப்போவுமே வீட்டில் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. நாட்டு மருத்துவத்தில் சுக்கு ஒரு அளப்பரிய ஒரு தன்மை கொண்டது. அதனால் அது இருக்கட்டும். அடுத்ததாக வடித்த கஞ்சி தேவைப்படுது. வடித்து நீங்கள் கஞ்சியை மட்டும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் அதை நம்ம பயன்படுத்தணும். வடித்த கஞ்சியில் பல மருத்துவங்கள் இருக்குது. அதையும் நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதிலேருந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடித்த கஞ்சியை நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் கூட இடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கட்டி கற்பூரம், இல்லாட்டி இது மாதிரி பட்டன் கற்பூரம்னு சொல்லுவாங்க, கடைகளெல்லாம் விற்கிது. இது ஒரு 4 எடுத்து இது மாதிரி நல்லா நசுக்கி பவுடர் ஃபார்மில் அதை நம்ம சேர்த்துக்கலாம். கற்பூரம் ரொம்பவுமே உடம்புக்கு நம்ம இது மாதிரி வலிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். கற்பூரம் இதில் நம்ம 4 சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் பக்குவத்தில் வந்துடும். இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இதை ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்கங்க. பாட்டி காலத்து மெத்தடு தான் இது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க இதை நல்லா பயன்படுத்திக்கலாம். நல்ல ரிசல்ட்டு. உடனே மூச்சு திணறல் எல்லாத்துக்குமே, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மருந்தாக இது இருக்கும். இந்த மாதிரி குழிக்கரண்டி வீட்டில் வச்சுருப்போம். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணதை சேர்த்துக்கோங்க. அடுப்பில் நேரடியாக இது மாதிரி காமிச்சிக்கலாம். இது என்னாகும் அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக பொறியாக பொங்கும். பொங்கினதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி ஸ்பூனை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு செஞ்சுக்கலாம். இது மொத்தமாகவே எனக்கு செஞ்சு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 6 நிமிஷம் தான் ஆச்சு. இந்த மாதிரி கட்டித்தன்மையாக வந்துடும். அதாவது ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் வந்துடும். சூடு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிதமான சூட்டில் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். நம்ம இதை ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் எப்படி தேய்க்கணும் கூட நான் இப்போ சொல்ல போகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டு பக்குவத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பாகங்களில் இந்த மாதிரி வலி வரும். இதனால தான் நமக்கு மூச்சு திணறலும் அடிக்கடி வருது. முதுகு தண்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பாகங்கள்லையும் இதை நம்ம தேய்க்க போகிறோம். இடுப்பு வலி, மூச்சு திணறல் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்பவா போகிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நிற்க வச்சோ, உட்கார வச்சோ, இல்லாட்டி படுக்க வச்சோ கூட நீங்கள் இதை தேய்க்கலாம். இந்த மெத்தடு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். கஷ்டப்பட்டு ரொம்ப டைட்டாலாம் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக தேய்ச்ச உடனே அந்த கதகதப்புலேயே கொஞ்ச நேரத்தில் இடுப்பு வலியெல்லாம் சூப்பராக பறந்து போயிடும். இந்த மெத்தடு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா டேக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.